விவசாயிகளுக்காக இந்த கூவம்னு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்காக நான் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கேன். அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 2 அணிக்கிட்டையும் நான் பிரச்சாரத்துக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு வாரம் கழித்து நேற்று நைட்டு தான் வந்தேன். என்னோட மொபைல் ஃபுல்லாக ஃபங்கஸாக இருந்தது. என்னடா ஃபங்கஸாக இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக இந்த பிரச்சாரத்துக்காக இவங்க பேசினது, இந்த அணியும் அந்த அணியும் மாறி மாறி பேசினதில் மொபைலே ஃபங்கஸ் ஆகிற அளவுக்கு இருந்தது. எல்லாத்தையும் போட்டு கேட்டேன். முடியும் போது ராத்திரி விடிய காலம் 3 மணி ஆகிப்போச்சு. கூவமே பரவாயில்லன்ற அளவுக்கு இருந்தது. இந்த பிரச்சாரத்தோட நிதி அந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னை விட்டா இப்போ சரஸ்வர அணியில் என்ன பேச சொன்னால் நான் சொல்லுவேன், விஷாலுக்கு ஓட்டு போட்டால் அது வெள்ளக்கரை தண்ணியில் போல அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தரமாக பேசலாம். அப்புறம் இந்த பக்கம் விஷால் கூட பேசணும்னு நினச்சோம்னா அங்கே சரக்கு மட்டும்தான், இங்கே நிறைய சரக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாஸ் வாங்கலாம். அப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் போனால் விஷால் ஜெயிச்சாருன்னா வரலட்சுமி விரதத்து அன்னைக்கு மட்டும்தான் நடிகர் சங்கத்துக்கு வருவார், மீதி நாள் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே கிளாஸ் வாங்கலாம். அப்புறம் அங்கே போனோம்னா பாண்டவர் அணின்னு பேர் வைக்கும்போது அது எதிரணி பாண்டவர் அணி தான், இது பாண்டவர் அணி, அது பாண்டவர் அணினா பயங்கர கைத்தட்டுவாங்க. இப்படி நிறைய நடிகர்களுக்கு பக்கம் பக்கமாக பேச தெரியும். இந்த பக்கமும் பேச தெரியும், அந்த பக்கமும் பேச தெரியும். எனக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியும். அப்படிலாம் பேசி பேசி இந்த பிரிவினையை ரொம்ப அதிகப்படுத்த வேண்டாங்கிறது என்னுடைய அபிப்பிராயமாக இருந்தது. இன்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். இன்று மாலை அந்த முடிவு வந்துடும். முடிவு வந்ததுக்கப்புறம் நான் என்ன ஆசைப்படுறேன்னா, எப்போவுமே நம்பியார் எம்ஜிஆர் 2 பேரும் சினிமாவில் வேணால் சண்டை போட்டுக்குவாங்க. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த 2 அணிக்கு நடுவில் எவ்வளோ கசப்பு இருந்தாலும் மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் நிறைய நல்ல விஷயங்களை பண்ண முடியும். இல்லாட்டி மறுபடியும் ஒரு ஸ்டே அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சமாதான தூதுவராக இருக்க நான் தயாராக இருக்கேன். வெற்றி பெற அணி என்ன யோசிக்கணும்னா, ஏன் தோல்வி விட்டுறது ஒரு அணி அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அடுத்த தடவை மறுபடியும் தொடர்ந்து ஜெயிக்கலாம். நன்றி வாழ்.